வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு ரயில் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. 24 வயது வாலிபனும் அவனோட அப்பாவும் ட்ரெயினில் வந்து பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போதைக்கு ரயில் ஜன்னல் ஓரத்தில் வந்து அந்த பையன் உட்காந்துருக்கான். அப்போ வந்து அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்பா அப்பா இங்கே பாருங்கள், மரங்கள் எல்லாமே நம்ம பின்னால் ஓடுது அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா பொண்ணு சிரிப்பாக சிரிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஆனால் அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு தம்பதியினர், இளம் தம்பதியினர் வந்துட்டு அவனை பார்த்து பரிதாபப்படுறாங்க. என்னடா அவன் அப்படி சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அந்த வாலிபன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அப்பா அப்பா மேலே பாருங்களே, மேகங்கள் எல்லாம் நம்மளோடே வருது அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து கேட்டுட்டு அவங்க அப்பா சிரிச்சிட்டு திரும்பவும் அதே மாதிரி உட்காந்துடுறாரு. அப்போ தான் வந்துட்டு இதை கேட்டுட்டு இருந்த அந்த தம்பதியினர் வந்து, என்ன இந்த பையன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்டே நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் உங்கள் பையனை வந்து ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டக்கூடாது? எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரி அவன் வந்துட்டு சின்ன பசங்கத்தனமாக அவன் வந்து பேசுகிறான்ல, அதனால் நீங்கள் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவனை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தம்பதியினர். அப்போ தான் அதற்கு அந்த வயதான அப்பா வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட இருந்து தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவும் அந்த தம்பதியினருக்கு வந்து ஆச்சரியமாயிடுச்சு. ஏன் என்னாச்சு, டாக்டர்கிட்ட இருந்து வரோன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு, எதுக்காக டாக்டர் இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அப்பா சொல்கிறாரு, என்னோடய பையன் வந்து பிறந்ததுலேருந்தே பார்வை இல்லாதவன், அவனுக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்குது. அதனால் இன்றைக்கி தான் அவனுக்கு வந்து பார்வை கிடச்சிருக்கு. நாங்கள் மருத்துவமனைக்கு சென்று அவனுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கான சிகிச்சையை மேற்கொண்டுட்டு இன்றைக்கி தான் நாங்கள் வெளி உலகத்துக்கே வந்திருக்கான். அவன் வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம். அதனால் அவன் வந்து ஒரு விஷயங்களையும் பார்த்து ஆச்சரியப்படுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த தம்பதியினருக்கு புரியுது, அடடா நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால் உண்மையிலே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கதைகள் இருக்கும். அது வந்துட்டு நம்ம அவங்களோட மேலோட்டமாக அவங்கள பார்த்துட்டு தீர்மானிக்கிறது வந்து நம்ம மேலே உள்ள ஒரு பெரிய தவறு. வெளிப்புற தோற்றத்தை பார்த்துட்டு இவங்க தான் இப்படி, இவங்களோட செயல் இப்படி இருக்கும் அப்படின்னு நாமளாக வந்து சட்டென்று நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அவங்களோட உள்ளார்ந்த விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். அது தெரியாமல் நம்ம முடிவெடுக்கிறது நம்மளோட பெருந்தவறு. சில நேரங்களில் உண்மை வந்து நம்மளை எப்போவுமே ஆச்சரியப்பட தான் செய்யும். அதனால் பார்த்த உடனே இவங்களோட குணநலங்களை நம்ம முடிவு செய்வதை தவிர்த்துட்டு அவங்களோட உண்மையான பழக்க வழக்கங்கள் அவங்கள முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தீர்மானித்தா அது வந்து நமக்கு எப்போவுமே ஒரு நன்மை தான் கிடைக்கும். அதனால் மற்றவங்கள பார்த்த உடனே நம்ம அவங்கள பற்றி தீர்மானிக்கிறதை தவிர்க்க வேண்டும்.